ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கு சயின்ஸ் பகுதியிலேருந்து எந்தெந்த பாடங்களை ஃபஸ்ட்டு படிக்கணும், அதாவது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து நம்ம எதை படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் வந்து படிக்கிற எக்ஸாம் படிக்கிறது வந்து எல்லா லெசன்ஸுமே படிச்சு தான் ஆகணும், ஆல் லெசன்ஸும் படிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் நீங்கள் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லெசன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க. இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப மற்ற லெசன்ஸை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம். சரிங்களா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் சயின்ஸ் பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டைமில் வந்து எதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை படிக்கிறீங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அதே மாதிரி உடல் நலமும் சுகாதாரமும் இந்த 2 லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க லெசன்ஸை படிங்க. அடுத்து பாருங்கள், அது மாதிரி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அறிவியலில் எந்தெந்த பாடங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனித உறுப்பு மண்டலங்கள். சரிங்களா, மனித உறுப்பு மண்டலங்கள் இந்த படம் வந்து நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி செல்களை பற்றி நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த 3 லெசன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. சரிங்களா, அந்த 3 லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த லெசன்ஸை படிச்சுங்க ஃபஸ்ட்டு. அது மாதிரி நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இந்த 3 லெசன்ஸையும் ஃபஸ்ட்டு படிச்சுங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 7ஆம் வகுப்பில் முதல் பருவம். சரிங்களா, 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க சயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற லெசன்ஸை படிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் என்ன லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா, இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும் இந்த லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அணு அமைப்பு, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரிங்களா, இந்த 3 லெசன்ஸையும் படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில். சரிங்களா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செல் உயிரியல். சரிங்களா, செல்லை பற்றி அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இதையும் படிச்சுங்க. அடுத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த 3 லெசன்ஸையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுங்க. அடுத்து 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பாருங்கள், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பார்த்திங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி இதெல்லாம் படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த 3 லெசன்ஸையும் ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு பாருங்கள், 8ஆம் வகுப்பில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லா லெசன்ஸும் படிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த லெசனை ஃபஸ்ட்டு படிச்சுங்க. சரிங்களா, சொல்கிற லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதில் எது படிக்கிறீங்கன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அலைவீட்டியல், விசை அழுத்தம், ஒளியியல், வெப்பம், மின்னியல், ஒளியியல். சரிங்களா, இது எல்லாமே சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க, உங்களுக்கு படிக்கிறதே தெரியும். இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து பிசி கேட்பாங்க, ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு ரீட் பண்ணிங்க. சரிங்களா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் எது படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளியியல். சரிங்களா, சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒளியியல், வெளிச்சம், இந்த ஒளியியல் இந்த 2 லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது படிக்கிறீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், அணு அமைப்பு, அமிலங்கள் மற்றும் காரங்கள். சரிங்களா, இந்த லெசன்ஸ் ரொம்ப படிச்சுங்க. அன்றாட வாழ்வில் வேதியியல் இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு நல்லா படிக்கக்கூடிய பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள். சரிங்களா, இந்த பாடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, அமிலங்கள் மற்றும் காரங்களை வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நிகழும் மாற்றங்கள் இதெல்லாம் படிச்சுங்க. நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த பாடத்தை நல்லா படிச்சிருங்க 8ஆவதுல. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்து எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள். பார்த்துங்க, நல்லா படிச்சுங்க நுண்ணுயிர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் பருவமடைதல், அடுத்து
தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். சரிங்களா, இது நல்லா படிச்சுங்க. இந்த 3 படமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுண்ணுயிர்கள், விலங்குகளின் இயக்கம், இதையும் பார்த்துங்க. விலங்குகளின் இயக்கம், வளரிளம் பருவமடைதல், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். இந்த லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், 9th எது படிக்கிறீங்க அப்படின்னா 9th சயின்ஸுக்கு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஃபஸ்ட்டு அது நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸ் படிங்க. சரிங்களா, 9th வந்து அளவீடுகள் படிச்சிருங்க. சரிங்களா, அளவீடுகளை படிச்சுங்க. அதுக்கடுத்து மின்னூட்டமும் மின்னோட்டமும், சரிங்களா, இந்த லெசன்ஸ் படிச்சுங்க. அப்புறம் காந்தவியல், இந்த லெசன்ஸ் படிச்சுங்க. ஒளி, வெப்பம், ஒளி, அண்டம், சரிங்களா, இது எல்லாமே படிச்சுங்க. எல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லாமே படித்து தான் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு எதை படிக்கிறீங்கன்னா அது லெசன்ஸ், இந்த ஒளி, சரிங்களா, இதை நல்லா படிச்சுங்க. அது மாதிரி இந்த அளவீடு, இந்த 9th வந்து இதை 3 லெசன்ஸையும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற லெசன்ஸை நீங்கள் படிங்க. அது மாதிரி 9th கெமிஸ்ட்ரிக்கு எதை படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அணு அமைப்பு, சரிங்களா, அந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணையிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இந்த நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அமிலங்கள், காரங்கள், உப்புகள், கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், நீங்கள் வந்து இந்த 3 லெசன்ஸ் நல்லா படிச்சுங்க. கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் அது நல்லா படிங்க. அது மாதிரி அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், அதுக்கடுத்து தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, இந்த 3 லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸை நீங்கள் படிங்க. சரிங்களா, அது மாதிரி பயாலஜிக்கு இது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு விலங்கு உலகம் நல்லா படிச்சுங்க. விலங்கு உலகத்தை நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நுண்ணுயிர்களின் உலகம், சரிங்களா, நுண்ணுயிர்களின் உலகம், சரிங்களா, இதை படிச்சுங்க. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், இதை நல்லா படிச்சுங்க. இந்த 3 லெசன்ஸ் நல்லா படிச்சுங்க. அதாவது விலங்குலகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் இருக்குல்ல, இதே நல்லா படிச்சுங்க. விலங்குகளின் உறுப்பு மண்டலம், ஊட்டச்சத்து இயக்கம், நுண்ணுயிர்கள் உலகம், இது 4 லெசன்ஸ் நல்லா படிச்சுங்க. அடுத்து 10th சயின்ஸில் பாருங்கள் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா 10th சயின்ஸில் பாருங்கள், பிசிக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க விதிகள், சரிங்களா, இயக்க விதிகள் படிச்சுங்க. அது மாதிரி இந்த ஒளியியல் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஒளியியல் இது 2லேருந்து எப்படியும் 2 கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் அணுக்கருக்களும் மூலக்கூறுகளும், இந்த லெசனை படிச்சுங்க. அணுக்கருக்களும் மூலக்கூறுகளும், இந்த லெசனை படிச்சுங்க. அது மாதிரி தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கரைசல்கள், கார்பனும் அதன் சேர்மங்களும், இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும், இதை ஃபஸ்ட் நல்லா படிச்சிருங்க. இதுக்கப்புறமா எதை படிக்கணும் பார்த்தீங்கன்னா தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை, இந்த லெசன் நல்லா படிச்சுங்க. இந்த 2 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாருங்கள் வேறு எந்த லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த நரம்பு மண்டலம், இந்த படத்தை நல்லா படிச்சுங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நரம்பு மண்டலம் நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், இந்த லெசன்ஸ் படிச்சுங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் வேறு என்னென்ன லெசன்ஸ் படிக்கிறீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன், சரிங்களா, இதெல்லாம் படிச்சுங்க. அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம், இதுவும் நல்லா படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த உடல் நலம் மற்றும் நோய்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை, இந்த 2 லெசன் படிச்சுங்க, இதில் படிச்சுங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் படிக்கிறதுக்கு. இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும். இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப நீங்கள் அதை படிச்சுங்க. சரிங்களா, ஓகே. இதே மாதிரி வந்து அடுத்த சோசியல் சயின்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.